வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். கடந்த 15 வருஷமாக நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லே ஆகட்டும், அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு. இப்போ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு டெம்பரரி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் கன்சால்டேட் பேவாக கொடுத்துக்கிட்டு வருவாங்க. இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்களோட கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டும் வருவாங்க. ஆனால் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பணி ரெகுலரைஸ் பண்ணணும், அவங்கள எல்லாத்தையும் பர்மனெண்ட்டாக அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் நடத்திட்டு இருப்பாங்க. சில பேர் கோர்ட்டுக்கு எல்லாமே போயிருப்பாங்க. இதில் நம்ம ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. உமாதேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரெகுலர் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி தவிர வேறு வகையில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்களின் பணியை எக்காரணம் கொண்டும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடாது, அவங்கள பர்மனெண்ட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ரெகுலர் ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி அந்த மாதிரி ரெக்ரூட்டிங் ஏஜென்சியை சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க மூலமாக வந்தவங்கள மட்டும்தான் ரெகுலரைஸ் பண்ணணும், அவங்கள பர்மனெண்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் ரெகுலர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் நிர்வாகமாக பார்த்து சில பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இர்ரெகுலர், இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸில் சொல்லி அந்த மாதிரி ஆட்களுடைய பணியை ரெகுலரைஸ் பண்ணக்கூடாது, அவங்கள பர்மனெண்ட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த கேஸ் என்னங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரயில்வேஸில் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் அப்படின்னு சொல்லி சில பேர்த்த அப்பாயின்மெண்ட் பண்ணுது ரயில்வே நிர்வாகம். 25 வருஷமாக அவங்க டெம்பரரியாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மெரிட் பேசிஸில் அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் டெம்பரரியாக அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. இவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உரிய அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. எங்களை ரெகுலரைஸ் பண்ணுங்கள், நாங்கள்லாம் முறையாக பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள், ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்களை செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதனால் நாங்களும் பர்மனெண்ட்டு எம்ப்ளாயீஸ் என்னென்ன வேலை பார்க்குறாங்களோ அதையே தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு வர்றோம், அதனால் எங்களை ரெகுலரைஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. பட் அத்தாரிட்டி அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட்டில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் கேஸ் போடுறாங்க. அந்த ட்ரிபியூனல் அவங்களுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்ததுனால உங்களை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதை எதிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்லேயும் அந்த கேட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் சொன்ன அதே ஜட்ஜ்மெண்ட்டை அந்த ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இது மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு பேஸ்ட் ஆன் ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு இன்டர்வியூ. அப்போ அது ஒரு முறையான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நடந்திருக்கு அப்படிங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதே மாதிரி இந்த பணியாளர்கள் தொடர்ந்து 25 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பர்மனண்ட் ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே பணியை தான் இவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால் இவங்களை நீங்கள் டெம்பரரின்னு சொல்ல முடியாது, அதனால் அவங்களுடைய சர்வீஸை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ உமாதேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவில் ஒரு வேறு மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் அதில் அந்த இண்டிவிஜுவல்
ரெகுலர் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலமாக நியமனம் செய்யப்படவில்லை. அதனால் அவங்களுக்கு அந்த தீர்ப்பை சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஒரு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டில் டெம்பரரி அப்படிங்கிற வாசகத்தை போட்டதுனால அவங்களோட சர்வீஸை ரெகுலரைஸ் பண்ண முடியாதுன்னு நிர்வாகம் சொல்லிட்டு வந்திருக்கு. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்கள வந்து நீங்கள் ஒரு ரிட்டன் எக்ஸாம் அல்லது இன்டர்வியூ ரெண்டையும் சேர்த்து இன்டர்வியூ மூலமாகவும் சேர்த்து தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் அது வந்து முறையான பணி நியமனமாக தான் நம்ம கருத வேண்டியிருக்கு. அது இல்லாமல் 25 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கிறாங்க. பர்மனெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்களோ அதை தான் அவங்களும் பார்த்துருக்காங்க. அதனால் அவங்களுடைய சர்வீஸ் வந்து நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டு அந்த அப்பலண்ட்டுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த கேஸினுடைய டீட்டெயில் என்னங்கிறது கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக இதை பார்த்துக்கலாம். இப்போ இது ஏன் நம்ம இந்த கேஸை பார்க்கணும்னு சொன்னால், ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த கேஸினுடைய தன்மை என்னங்கிறத பார்த்து நம்ம அந்த கேஸை வந்து டீல் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.